அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போற ஐட்டம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். சேலை புது டிசைன் வந்து இந்த சம்மருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யங்ஸ்டர்ஸ்ல இருந்து யாரு வேணா கட்டலாம். வெரி நைஸ் குவாலிட்டி, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ், ரொம்ப ரிச்சா தெரியும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஒரு சாரி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நியூ மெத்தடா சுங்குடியிலேயே வந்து ஒரு ஃபேன்சி சாரீஸ் மாதிரி வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் ஷேட் பார்டரு, பல்லு. இது வந்து உங்களுக்கு முந்தானங்க. எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? ஆமா. பிளவுஸ் இருக்கான்னு கேட்டா பிளவுஸ் இல்ல இதுக்கு. இதுக்கு நீங்க வந்து என்ன பிளவுஸ் ஆனா மேட்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா பாடி கலர் அந்த மாதிரி, சரிங்களா? அந்த பாடி கலர் வந்து அந்த மாதிரி இருக்கு. இதுதான் முந்தான. திஸ் இஸ் பல்லு. வெரி டிஃபரெண்ட் பெக்குலியரான ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து சூப்பரா ஒரு காம்பினேஷன் போட்டு டிஜிட்டல் பிரிண்ட் போட்டிருக்கோம். இந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். சேலை பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கையாலேயே வந்து வேலை பார்த்தது, ஹேண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க. நீங்க வந்து அந்த பெண் கலம்கரி வரும் பாத்தீங்களா, அது ரொம்ப காஸ்ட்லி பண்றதுக்கு. பெண் கலம்கரி பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதை வந்து நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு அப்படியே கலம்கரி மாதிரியே வந்து இந்த மை வந்து உங்களுக்கு கேரண்டிங்க, ஒண்ணுமே ஆகாது. சேலை வந்து வியர் பண்ணீங்கன்னா இந்த லுக்ல இருக்கும். இந்த பார்டர் வருது பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் வருது பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் மாதிரி வந்து ஒரு பல விதமான காம்பினேஷன்ஸ்ல வந்து நாங்க இது பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும், டிசைன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 சாரியோ 22 சாரி தான் எனக்கு வந்து சாம்பிளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, அந்த சம்மருக்கு வந்து ஹிட் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டு வருது, உகாதி முடிஞ்சிருக்கு. தமிழ் புத்தாண்டு வர்றதுனால வந்து ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லி. வேர் பண்ணீங்கன்னா சுங்குடி சிலையில பியூர் காட்டன் சாரீஸ்ல ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன்ல உங்களுக்கு ஒரு ரிச்னஸோட ஒரு ஃபேன்சி சாரீஸ் மாதிரி தெரியும். ஆனா காட்டன், பியூர் காட்டன், நார்மல் வாஷ் சாரீஸ், வாஷபிள், மிஷின் வாஷ் ஆல்சோ பாசிபிள். அப்ப இந்த கலர்லாம் போயிருமா சார் உங்களுக்கு வாஷ் பண்றப்பன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒண்ணுமே ஆகாதுங்க, கேரண்டியா சொல்றேன். ஏன்னா நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆனா நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து சிந்தடிக் சேலை மாதிரியோ இல்ல அந்த சேலை இந்த சேலை மாதிரியோ நம்ம வந்து இது வந்து ரஃபா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காட்டுங்கிறது வந்து விவசாய பொருள் தான். உங்களுக்கு விவசாயத்துல பண்ணி வர்றதுதான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் காட்டன். எப்படி நம்ம தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரிதான் காட்டனும். நம்ம அந்த காய்கறி மாதிரிதான், இதுவும் வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் மாதிரிதான் விவசாயம் பண்ணி வரனால வந்து இதையும் நம்ம வந்து அதை மாதிரி பராமரிக்கணும். ரொம்ப சிம்பிள். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். நார்மல் வாஷ், மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அடிச்சு பிடிச்சு துவைச்சு காய விட்டு போயிருங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா வடிவில், அந்த மாதிரி தேவையில்லை. நார்மலா நம்ம வந்து நார்மலா அலசி சோப் பவுடர் போட்டோ இல்லை சிம்பிளா ரொம்ப ஊற வைக்காம நார்மலா நம்ம வாஷ் பண்ணி சோப் போட்டு தேய்ச்சாலே போதும், அழுக்கு போயிடும். அழுக்கு படிஞ்சாலும் போயிடும் உங்களுக்கு, சரிங்களா? பியூர் காட்டன்னால உடனே அலசி பிழிஞ்சு கையோட உதறி வெயில்ல மட்டும் காய போடாதீங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, வெயில்ல மட்டும் காட்டன் சேலைகள், காட்டன் சட்டையோ வேஷ்டியோ பியூர் காட்டன் நம்ம வெயில்ல போடக்கூடாது. ஏன்னா சில பேரு காலையில வந்து துவைச்சு அடிச்சு காய வச்சு பிழிஞ்சு போட்டுட்டு போயிடுவாங்க ஆபீஸ்க்கு. அவங்க வேலை பளு, அவங்க என்ன பண்ணுவாங்க சரிங்களா, நைட்டு 8 எடுப்போம். அது வரைக்கும் வெயிலே அடிச்சு காஞ்சு போயிடும், சரிங்களா? பருத்தி போயிடும், தாங்காது, சரிங்களா? அதனால வந்து நம்ம வெயில்ல போடாம அதை பாதுகாப்பா நிழல்ல போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து இது ஒரு காம்பினேஷன்ஸ். கிரேக்கு வந்து கிரே கலர் ஃப்ளவர்ஸும் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸும், ரெட்டு சாண்டலு, அப்புறம் வந்து கிரே, இந்த 3 கலந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் போட்டிருக்கோம். பார்டர் வந்து இதுக்கு பேர் வந்து நாங்க அனிதா பார்டர்னு சொல்லுவோம். நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஜானகி, அனிதா, அந்த மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா. எல்லாத்துக்குமே பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தான் இருக்கும். பல்லு பிளவுஸ் இல்லைங்க, பிளவுஸ் இல்ல. இதுக்கு நீங்க எந்த பிளவுஸ் ஆனா வீட்டுல இருக்கிற பிளவுஸை நீங்க மேட்சிங் பண்ணிக்கலாம் இதுக்கு, சரிங்களா? நம்ம ஒயிட் பிளவுஸ் போட்டா கூட சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். சப்போஸ் இந்த கிரே கலர் இருக்குன்னா என்கிட்ட அவைலபிலிட்டி இருந்தா கிரே கலர் பிளவுஸ் நான் தர்றேன் மேட்சிங் பண்ணி. இந்த இதுக்கு எது பிளவுஸ் கிடைக்குமோ நான் மேட்சிங் பண்ணி தர்றேன், சரிங்களா? ஓகே. இதுல வந்து நான் கலர்ஸ் காமிக்கிறேன், இப்படியே காமிக்கிறேன். நீங்க
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் ஒரு எழுத்துக்கிறேன் இந்த பக்கம் பக்கத்துல வச்சு. இது ஒரு காம்பினேஷன். பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் ஷேட் பார்டர், ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கு. சரிங்களா, ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கு. இந்த பார்டர் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிக்குள்ள வந்து ஜரி இருக்கும், ஜரி நல்லா டென்சிட்டியா இருக்கும், உள்ள த்ரெட் இருக்கும், நிறைய வேலைப்பாடு இருக்குது. சாரி வந்து உங்களுக்கு 5.5 மீட்டருங்க, 5.5 மீட்டர் சாரி. ஹைட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 47 இன்ச் ஹைட் இருக்கும். நம்மகிட்ட வாங்குற சில ஒன்னு உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்குங்க, ஹைட் குறையாது. சரிங்களா, ஹைட் குறையாது, லென்த்தும் குறையாது. ஆஃப்டர் வாஷ் வந்து உங்களுக்கு சிரிங்க் ஆகுமான்னு கேட்டா சிரிங்க் ஆகாது. அதே மாதிரி இந்த கலர் வந்து இதுல உள்ள கலர் இதுல ப்ளீட் ஆகுமா கேட்டா ப்ளீட் ஆகாது. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து தண்ணியில போட்ட பிறகு நொச நொசன்னு போயிருமா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு சேலை காசு போட்டு வாங்குறப்ப அது வந்து நம்ம கரெக்டா விவரமா சொல்லிடணும்ல. சரிங்களா, அதனால வந்து நீங்க லேபிள் வாங்குறப்ப இதுதான் என்னுடைய ராணி 1948 ஒரிஜினல். 48ல ஆரம்பிச்சனால 1948 சொல்றோம். எங்க தாத்தா, மூணாவது தலைமுறை. எங்க லேபிள் இப்படிதான் இருக்கும். பிரைஸ் டாக் வந்து இந்த மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. முந்தானையில் லேபிள் வரும். சரிங்களா, ஓகே ரைட். இந்த காம்பினேஷன்ஸ் பாருங்க, நல்லா அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா இருக்கும் சேலை. புது பேட்டர்ன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சென்னையில கிடைக்குமா சார் உங்க பிரான்ச்ல? ஆமா, காசி ஆர்கேட் உங்க பிரான்ச் இருக்குல்ல சார், அங்க கிடைக்கும்ல சார்? நீங்க கேக்குறீங்க, தெரியுது. கண்டிக்கும், கண்டிப்பா ஒரு 10 சேரி அங்க அனுப்ப போறேன். சரிங்களா, ஒரு வாரத்துல அங்கேயும் போயிடும். இப்பதான் வந்திருக்கு, இன்னைக்கு தான் வந்திருக்கு பினிஷிங் ஆகி. தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1850 ருபீஸ் வரும். டிஸ்கவுண்ட் வந்து மதுரையில வந்து 20% அவைலபிள், சென்னையில வந்து 10% டிஸ்கவுண்ட் அவைலபிள். பிளஸ் ஒன் பிளவுஸ் பிட் வந்து ஒரு 3000க்கு 4000க்கு பில் போட்டீங்கன்னா ஒரு பிளவுஸ் பிரியப்பட்டா 2 பிளவுஸ் கொடுக்க சொல்றேன். சரிங்களா, ஓகே. இது வந்து பாருங்க, இந்த காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒன்னும் எல்லாமே டபுள் சைட் தான், 5.5 மீட்டர், நார்மல் வாஷபிள். நல்லா இருக்குங்களா? சூப்பருங்களா? ஆமா, டிஃபரெண்டா இருக்கும். அபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிட்டு போலாங்க, டிஃபரெண்டா தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட டிஃபரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன எங்க வாங்குறீங்க நீங்க சேலை? எங்களுக்கெல்லாம் அந்த டிசைன் கிடைக்க மாட்டேங்குது. கட்டிட்டு போனோம்னு கேட்பாங்க, எங்கதான் வாங்குறீங்க? அப்ப சொல்லுங்க நீங்க. நாங்க ஹெரிட்டேஜ் ராணி 1948ல இருந்து சேலை வாங்குறோம். இருக்கிறதுலே வந்து நிறைய கிடைக்கிற கலெக்ஷன் கடன் பாத்தீங்கன்னா நீங்க மதுரையில காமராஜர் சாலையில இருக்குங்க. ஆமா, காமராஜர் சாலையில ஹெரிட்டேஜ் ராணி 1948 இருக்கு, அங்க போய் வாங்குங்க. இந்த மாதிரி லேபிள் இருக்கும்னு சொல்லுங்க. சரிங்களா, இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் கலருக்கு இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குலாங்க. ஆமா, நீங்க மொடன்னு இருக்கும். சரிங்களா, வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் மெட்டீரியல். ஓகே, என்கிட்ட கடையில வாங்குறவங்க, நம்ம சென்னை கடையில வாங்குறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம மெட்டீரியல் வந்து எப்படி சாஃப்ட் ஆகுதுன்னு. இன்னைக்கு கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சார் நான் கூட வேல்தாரி வாங்குறேன், ரொம்ப அருமையா இருக்கு. ஆன்லைன்லயும் நான் வேல்தாரி வாங்குறேன், பட் அந்த குவாலிட்டி வந்து அடிச்சுக்க முடியாது. உங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு, உங்க குவாலிட்டி. அதே மாதிரி வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க சார், ஆன்லைன்ல போடுறாங்க ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க. நானும் ரிப்ளை பண்ண கொஞ்சம் லேட் தாங்க பண்றேன். சரிங்களா, ஆனா முன்ன பின்ன ஆனாலும் ரிப்ளை பண்ணிடுவேன். சப்போஸ் வேலை ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆகுது. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தான் வேலை காமிக்கிறேன். சரிங்களா, கடைக்கு கூட வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. 4வது தலைமுறை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் தேவை. கூடிய சீக்கிரம் வந்து 2-3 பிரான்ச் ஓபன் பண்ணிடுறேன். சரிங்களா, பண்ணோம்னா எல்லா ஊர்லயும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க, எங்க நான் பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல எங்கேயாச்சும் டீலர்ஷிப் தர்றதுக்கு எங்க கொடுக்கலாம், எந்த ஊர்ல டீலர்ஷிப் தரலாம்னு சொல்லுங்க. உங்களுடைய யோசனைகள் சொல்லுங்க. சரிங்களா, நல்லா இருக்குங்களா டிசைன்ஸ்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். ரைட், ஓகே. நல்லா தெரியுதுங்களா? ஓகே, இப்படியே காமிச்சிடுறேன், அதான் நல்லா தெரியுது உங்களுக்கு. நல்லா அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்குங்களா? ஆமா, கொஞ்சம் மேல தூக்கிடுவோம், கரெக்டா காமிப்போம்ல. சாரி. நல்லா இருக்குங்களா டிசைனு? சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதுக்காண்டி பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். கடைக்கு வாங்க, டிசைன்ஸ் நிறைய இருக்கு என் கடையில. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 750ல இருந்து 14,000 வரைக்கும் என்கிட்ட சேலை இருக்கு. சுங்குடி சேலை தான். சுங்குடி சேலை 14,000மா கேட்கலாம், இருக்கு கைத்தறி சுங்குடி சேலை. சரிங்களா, இந்த இது இருக்கு, நல்லா இருக்குங்களா? சூப்பர். சொல்லுங்க,
எங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஆமா, ரொம்ப அற்புதமான டேஸ்ட் ஆஃப் பண்ணி கேரண்டீடா இருக்கும் உங்களுக்கு. கேரண்டியா சொல்றோம். அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எப்படிங்க காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கா? இந்த வயலட்டு, கத்திரிப்பூ, பேபி பிங்க்கு, ஒயிட்டு, வயலட்டு, கீழே வந்து மாம்பழம் பாடம், ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன்ல வந்து சூப்பரா பண்ணியிருக்கோம். ஒரு சேலை விரிச்சு காமிச்சேன், இப்போ ஒரு சேலையை விரிச்சு காமிச்சிடுறேன். காமிச்சோம்னா கடைசி ஒரு முடிவா வந்துடலாம். ஆமா, சேலையுடைய நீளம், சாரி லென்த் வந்து 5.5 மீட்டரு. இது முந்தான. சரிங்களா? இப்படி போட்டுக்கிட்டோம்னா உயரம் வந்து 47 இன்ச்சு, உயரம் வந்து 47 இன்ச்சு, ஹைட் வந்து 47 இன்ச்சஸ். முந்தான நல்லா ரிச்சா தெரியுதாங்க? ஆமா, ஹைட் வந்து 47 இன்ச்சு, 5.5 மீட்டர் சாரி லென்த். பிரைஸ் வந்து 1850 ருபீஸ், 1850. மதுரையில 20% டிஸ்கவுண்ட் அவைலபிள், சென்னையில 10% டிஸ்கவுண்ட் அவைலபிள், பிளஸ் பிளவுஸ் பிட்டு ஒரு ஃப்ரீயா தர்றாங்க, அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்துக்கு உங்களுக்கு சென்னையிலையும் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிரும். அங்க 10 பிளஸ் பிளவுஸ் பிட், இங்க 20% டிஸ்கவுண்ட் தர்றோம். வருக வருக எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அழைக்கின்றோம். மதுரைக்கு வந்தீங்கன்னா கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி 1948 போட்டீங்கன்னா என் ஷாப் லொகேஷன் வந்துடும். சின்ன கடையா தெரியும், வெளியெடுத்து பாக்குறப்ப ஒரு சந்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஆண்டன் அருளோடு நீங்க வாங்கி செல்லலாம். அதே மாதிரி சென்னையிலையும் காசி ஆர்கேட்ல இருக்கு, மால்ல உள்ளதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, ஆப்போசிட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், பாண்டி பஜார். ஓகே, ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். எல்லோர் வீட்டிலும் மல்லொலி பாயட்டும், அமைதிக்கு நிலவட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் கிட்டட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும் என்றது ஆண்டவனை கூறி வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் ஹெரிடேஜ் ராணி 1948 செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.